ओम यमाय स्वाहा अंतकाय स्वाहा मृत्यवे स्वाहा ब्रह्मणे स्वाहा ब्रह्महत्यायै स्वाहा विश्वेभ्यो देवेभ्यः स्वाहा द्यावा पृथ्वीभ्यां स्वाहा ओम स्वाहा. எல்லாருக்கும் நமஸ்காரம். இது யஜுர்வேதத்துடைய ஏகோன சத்வாரின்ஷோ அத்தியாய 39வது அத்தியாயம் கடைசி மந்திரம் 13வது மந்திரம். ரொம்ப ரொம்ப அருமையான மந்திரம். இறைவன் சொல்றாரு, யமாய ஸ்வாஹா. யமாயனா ரெண்டு அர்த்தம் இருக்கு வேதத்தில். ஒன்று யம்னா வாயு, நம்ம சுவாசிக்கிற வாயுக்கு யமான்னு பேர். இன்னொன்று யமாயனா இறைவன் இல்லை ஆச்சாரியர். யார் நியாயத்தை கடைப்பிடிப்பார், ஆச்சாரியர் நியாயத்தை கடைப்பிடிப்பார். அதே மாதிரி இறைவன் நியாயாதீஷ், இறைவன் தான் சுப்ரீம் ஜட்ஜ். ஸோ யமாய ஸ்வாஹா, பரமாத்மா நீ நியாயக்காரி, உன்னுடைய நியாயத்தில் நான் என்னை சமர்ப்பிக்கிறேன் ஸ்வாஹா. அதே மாதிரி எனக்கு தீர்க்க ஆயுள் வர வேண்டும். வாயு, யமாயனா வாயு, என்னுடைய ஆயுட்காலம் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாஹா. அதே மாதிரி அந்தகாய ஸ்வாஹா. அந்தகாயங்கன்னா டைம், காலம். அந்தகாயனா நம்மளை நமக்கு நேரம் ஆக ஆக ஒரு நாள் நம்மளுடைய வயசு ஆயிண்டே போகிறதுல ஒரு நாள் நம்ம இறந்துருவோம். ஸோ அந்தகாய ஸ்வாஹா, காலத்திற்காக ஸ்வாஹா. அதாவது காலத்திற்காக ஸ்வாஹானா என்ன அர்த்தம்னா, டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் நம்ம. ஸ்வாஹானா சுபகர்மங்கள் செஞ்சு டைம் இருக்குது நம்ம சுபகர்மம் செய்யணும், டைம் இருக்குது நம்ம சுபகர்மம் செய்யணும், டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்தகாய ஸ்வாஹா. மிருத்யவே ஸ்வாஹா. இறக்கிற நேரம் வரும்பொழுது மிருத்யவே ஸ்வாஹா. நீ இறைவனுடைய தியானத்தில், நம்ம சாகும்பொழுது இறைவனுடைய தியானத்தில் சாகணும். அந்த மாதிரி இறைவன்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணோம். ஹே பரமாத்மா, நான் இறக்கும்பொழுது மிருத்யவே ஸ்வாஹா, நான் உன்னை நினைத்து உன்னுடைய சரணத்தில் உன்னுடைய நாம ஜபத்தில் நான் மரணிக்க வேண்டும். மிருத்யவே ஸ்வாஹா. இப்போ இறைவனுடைய நாம ஜபத்தில் நம்ம மரணிக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுதும் எப்போல்லாம் டைம் கிடைக்கிறதோ இறைவனை நம்ம நனவு வச்சுக்கணும். இறைவனை நம்ம நனவு வச்சுக்கலன்னா நம்ம இறக்கும் தருவாயில் இறைவன் நமக்கு நனவு வர மாட்டார். ஸோ மிருத்யவே ஸ்வாஹா ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் பிரம்மணே ஸ்வாஹா. பிரம்மணேனா இங்கே பரமாத்மா, விரிவிருத்தவ் பிரம்மா பரமாத்மா. இறைவனுக்காக, இறைவனுடைய உபாசனைக்காக நான் ஸ்வாஹா ஆவுத்தி இடுகிறேன். பிரம்ம ஹத்யாயே ஸ்வாஹா. பிரம்ம ஹத்யானா பிரம்மத்தை கொலை செய்யக்கூடாதுண்ணா. பிரம்மத்தை கொலைனா என்ன அர்த்தம், கொலைனா என்ன அர்த்தம், பிரம்மானா வேதம், பிரம்மானா ஆச்சாரியர், பிரம்மானா பரமாத்மா. பரமாத்மாவையும் வேதத்தையும், வேதத்தை கூட நம்ம கொலை செஞ்சிருவோம், பரமாத்மாவை நம்ம கொலை செய்ய முடியாது. வேதத்தை எப்படி கொலை செய்கிறோம், வேதத்தை தப்பாக நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், வேதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு புக்கு எழுதுகிறோம், இல்லாட்டி வேதத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வேதத்திற்கு எதிராக மதம் மாற்றம் செஞ்சு பிரச்சாரம் பண்ணுறது பிரம்மஹத்யா. ஸோ மதம் மாற்றம் செய்வது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம். இது பிரம்மஹத்யா. அதே மாதிரி இன்னொரு பிரம்மஹத்யா என்ன, ஆச்சாரியரை கொல்றது. ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் சாப்பிட்ற உணவில் விஷம் போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நடந்திருக்கு நம்மளுடைய இதிகாசத்தில். இல்லாட்டி ஆச்சாரியரை தப்பாக பேசுறது, ஆச்சாரியரை அவமரியாதை பண்ணுறது, அவர் இருக்கிற இடத்துல போய் கலாட்டா பண்ணுறது, இதெல்லாமே பிரம்மஹத்யா. ஸோ பிரம்மஹத்யாயே ஸ்வாஹானா, ஹே பரமாத்மா, இந்த மாதிரி பாவத்தை நான் செய்யக்கூடாது. சரி, நம்ம வேறு எல்லா பாவமும் செய்கிறோம், என்னென்னவோ பாவம் செய்கிறோம், ஆனால் இந்த பாவத்தை செஞ்சிடக்கூடாது. இந்த பாவம் ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் சின்ஸு. 7 அதிகமான பாவங்களில் ஒரு பாவம் பிரம்மஹத்யா. இன்னொரு பாவம் ப்ரூணஹத்யா. ப்ரூணஹத்யானா குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்பொழுது அதை கொல்றது ப்ரூணஹத்யா. பிரம்மஹத்யாங்கிறது இறைவன், வேதத்தை அறிந்த, இறைவனையும் வேதத்தையும் உணர்ந்த அந்த ஆச்சாரியரை தப்பாக பேசுறது, அவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது, இதெல்லாம் பிரம்மஹத்யா. ஸோ பரமாத்மா, நான் என்றைக்கும் இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம இறைவனுக்கு ஸ்வாஹா சொல்லி ஆவத்திடுறோம். அதே மாதிரி விஸ்வேபிய தேவேபிய ஸ்வாஹா. திவ்ய குணங்கள்,
திவ்ய குணங்கள் உள்ள அந்த வித்வான்கள், அந்த ஆச்சாரியர்கள், அந்த ரிஷி முனிகளுக்காக நான் ஸ்வாஹா என்னை சமர்ப்பிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்மளும் வந்து திவ்ய குணம், நமக்கும் திவ்ய குணம் வர்றதற்கு நம்ம வாழ்க்கையை வந்து சமர்ப்பிக்க வேண்டும். அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து விஸ்வேபியக தேவேபியகனா 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று வித்வான்களுக்காக நம்மளுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்கணும், இன்னொன்று வந்து விஸ்வேபிய தேவேபிய, இன்னொன்று வந்து இந்த பஞ்சபூதங்கள், தேவனா ஜட தேவதை, பஞ்சபூதங்களான இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயத்திற்காக நம்ம தினசரி ஸ்வாஹா சொல்லி ஆவுத்தி இட வேண்டும். தினசரி ஸ்வாஹா சொல்லி ஆவுத்தி இட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். தியாவா பிருத்திவிபயாம் ஸ்வாஹா. இதோடைய தியாவா பிருத்திவினா இந்த பூமிக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த யூனிவர்ஸ் அகில உலகம், மேலே சூரியன்லேருந்து சந்திரன், நட்சத்திர மண்டலம் எல்லாத்திற்காகவும் ஸ்வாஹா. நம்ம வேதிக சுப கர்மங்கள் செஞ்சு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்திற்கு உபகாரம் செய்ய வேண்டும். அதற்காக ஹே பரமாத்மா ஸ்வாஹா, ஹே பரமாத்மா ஸ்வாஹா இந்த சப்தத்தை பிரயோகம் செய்ய வேண்டும். அது கடைசியில் எழுதியிருக்கார் மகர்ஷி, இந்த இஸ் சப்துக்கா பிரயோக கரோ. இஸ் சப்துனா வேதம். இந்த ஸ்வாஹாங்கிற சப்தத்தை உபயோகம் பண்ணி ஆவுதி போடு, ஸ்வாஹாங்கிற சப்தத்தை உபயோகம் பண்ணி சுபகர்மங்கள் செய். மரணம் ஏற்படும் பொழுது மிருத்யுவே ஸ்வாஹா, மரணத்திற்கு முன்னால் ஸ்வாஹான்னு சொல்லிட்டு சாவு வரும்பொழுது ஸ்வாஹான்னு யாராவது சொல்லி பார்த்துருக்கீங்களா? சாவு வரும்பொழுது ஓம் ஓம்னு சொல்லி யாராவது செத்து பார்த்துருக்கீங்களா? மகரிஷி தயானந்தர் சாகும்பொழுது ஓம் சொல்லிட்டு செத்தார். மகரிஷி தயானந்தர் சாகும்பொழுது வேத மந்திரம் சொல்லிகிட்டே செத்தார். ரிஷி முனிகள்லாம் தன்னுடைய பிராணத்தை தியாகம் செய்யும்பொழுது ஸ்வாஹான்னு சொல்லிட்டு சாவாங்க, இல்லாட்டி ஓம் சொல்லிட்டு சாவாங்க, இல்லாட்டி வேத மந்திரத்தை சொல்லி சாவாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இறப்பு ஏற்படும் பொழுது இறைவன் மேலே நம்பிக்கை, இறைவனுடைய வேதம் ஞாபகத்துக்கு வரணும். இறைவனுடைய வேதம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும்னா நம்ம தினசரி இறை உபாசனை ஆவுத்தியிட்டு தியானம் செஞ்சு நம்ம செய்யணும். இது இந்த மந்திரத்துடைய தாத்பரியம். இது கடைசி மந்திரம். இந்த மந்திரத்தில் எழுதியிருக்காரு, எல்லா தோஷங்களில் மிக மிக முக்கியமான அதிகமான தோஷம் வந்து பிரம்மஹத்யா. பிரம்மஹத்யாங்கிற பாவத்தை நாம் விட வேண்டும். அதே மாதிரி ப்ரூணஹத்யா, அபார்ஷன் செய்யக்கூடாது. அப்புறம் இன்னொன்று வந்து விபச்சாரம் செய்யக்கூடாது. அப்புறம் வந்து பொய் பேசக்கூடாது. அப்புறம் வந்து செஞ்ச தப்பை திருப்பி செய்யக்கூடாது. அப்புறம் செஞ்ச தப்பை மறைக்கக்கூடாது. அப்புறம் திருடக்கூடாது. இது 7 பாவங்கள், மிக மிக அதிகமான பாவங்களில் ஒன் ஆஃப் த பாவம் வந்து பிரம்மஹத்யா. ஸோ பிரம்மஹத்யா ஏ ஸ்வாஹா. ஸோ பிரம்மஹத்யா செய்யக்கூடாது. உங்கள் வீட்டில் வந்து சப்போஸ் சில பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்கல்ல, எங்கள் வீட்டில் வந்து உங்கள் குருநாதரை தப்பாக பேசுகிறாங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், நீ பிரம்மஹத்யா பண்ணுற, உன்னுடைய பாவத்துக்கு வந்து பரிகாரமே கிடையாது, அந்த மாதிரி நீ பாவத்தை செய்கிறன்னு சொல்லிக் கொடுங்க. ரொம்ப நன்றி. நமஸ்காரம். ஓம்.